அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இது ஒரு சிறப்பான வாய்ப்பு. நான் உங்களோட நம்ம வேலைவாய்ப்பு துறை இயக்குநரகத்துக்கும் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இந்த நேரத்துல இந்த ஒரு தளத்தை உருவாக்கி உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினதுக்கு இப்ப கருணாகரனுக்கும் சரி, அதே மாதிரி சத்யா அவங்களுக்கும் சரி, மற்றும் இங்க ஒரு தேடலோட இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம எப்படின்னாக்கா ரொம்ப ஃபார்மலா இல்லாம இன்ஃபார்மலா நீங்க யாராவது பயங்கள்ல யாராவது ஒருத்தர் வாட் இஸ் லூமிங் லார்ஜ் இன் யுவர் மைண்ட், ஏதாவது ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள இருக்கு, அது கேட்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல நானே ஒரு 5-10 நிமிஷம் பேசுறதுனாலும் சரி, we can make a beginning. ஒரு ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் இல்லாம கேஷுவல் ஸ்டார்ட் ஆஃப் வேல கொஞ்சம் நீங்க என்கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ தட் த்ரூ தட் அப்படியே we can go emerge into a method. உங்களை நான் புரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன் நானு. அப்ப உங்களுடைய தேவைகள், உங்களுடைய தேடல்கள், அதை ஒரு கேள்வியா யாராவது ஒருத்தர் கேளுங்கப்பா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கருணாகரன். இல்லாட்டி நீங்களும் நீங்க ஆரம்பிங்க பாப்போம். ஓகே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர் சார் நம்ம எங்க ரிட்டையர்டு ஜாயின்ட் டைரக்டர், ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு உருவாக்கியிருக்காங்க. அவங்க கோச்சிங் அண்ட் கைடன்ஸ்ல ஹேஸ் அ வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சார்கிட்ட கேளுங்க. சார் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்க எல்லாருமே பேசுங்க. அபிநயா, கீர்த்தனா, இவங்கெல்லாம் பேசுங்க. ஸ்ரீமதி, நீங்க ஸ்டூடெண்ட் கேட்டா சார் நீங்க கேட்டீங்கன்னா சார் சொல்லுவாங்க. ப்ளீஸ் அவங்ககிட்ட கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க. ஐ அம் கார்த்திக் ஃப்ரம் புதுக்கோட்டை சார். வண்டர்ஃபுல். கார்த்திக் ஃப்ரம் புதுக்கோட்டையா? எஸ் சார். சோ நைஸ். டெல் மீ ப்ளீஸ். சார், எப்படி நான் பிஜிஎல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 1 இயரா. பட் என்னால முழு மூச்சோட அந்த ப்ரிப்பரேஷன் பண்றேன். பட் என்னால அந்த ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. நான் ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டேன்னா அதுக்கு அடுத்து அந்த தாக்கம் எனக்கு ஒரு 10ல இருந்து 20 நாள் அப்படியே இருக்கு. இது நான் எப்படி சார் ஓவர் கம் பண்றது? நெக்ஸ்ட் வந்தாலும் எனக்கு அந்த ப்ரிப்பரேஷன் பண்ற ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இருக்கு. இது நமக்கு வராது அப்படின்ற தாட் இருக்கு. இதை எப்படி சார் நான் ஓவர் கம் பண்றது? தேங்க்யூ சார். இது ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. இது எல்லாருக்கும், நான் ஒரு காலத்துல உங்களை மாதிரி இருக்கிற நேரத்துல எனக்கு இந்த கேள்வி வந்திருக்கு. அப்புறம் இது எல்லாருக்கும் ஒரு நேரத்துல வரும். ஆனா அதை தொடரக்கூடாது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப 2 டைப் ஆஃப் இளைஞர்கள் சொல்லுவாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா பிக்சட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு growth மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த நீங்க இதுவரைக்கும் எழுதின பயிற்சி எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா லேர்னிங்னு நினைச்சீங்கன்னாக்கா அது ஃபெயிலியர்னு நினைக்க மாட்டீங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஜெயிப்போம். ஆனா 2 பேர் தான் இருக்காங்க உலகத்துல. யாருன்னா வின்னர்ஸ் அண்ட் வின்னர்ஸ் டு பி. ஜெயிக்க போறவங்க, ஜெயிக்கிறவங்க. அதுல நீங்க ஜெயிக்க போறவர் என்ன நினைக்க கூடாதுனாக்கா, இப்ப இந்த பரிசையில எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ஃபீல் பண்றது, அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம அது எதிர்மறையான எண்ணம் ஆயிரும். என்னன்னா நமக்கு என்ன கோலு, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு, அது எப்படி இமோஷனலா நம்மள சப்போர்ட் பண்ணிக்கிறணும். சில நேரங்களில பாத்தீங்கன்னாக்கா சில தேர்வுகளுக்கு வருஷ கணக்கா நிறைய பேர் அதுக்கு ஃபேஸ் பண்ணி அதுல அப்படியே டோட்டலா பிரிலிமினரி, மெயின், இன்டர்வியூன்னு போய் கடைசியில பாத்தீங்கன்னா கிடைக்காம போறப்ப பழையபடி படிக்க வேண்டியது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு எக்ஸாம்லயும் சில மாதிரி சிரமங்கள், சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களை மேம்படுத்திக்கிறதுனாக்கா, அது நீங்க கார்த்திகை புதுக்கோட்டைன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா, புதுக்கோட்டையில இருக்கீங்களா? நான் புதுக்கோட்டை தான் சார். புதுக்கோட்டை ஸ்டடி சென்டர்ல படிச்சிட்டு இருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மென்ட் ஸ்டடி சென்டர்னாக்கா நான் உங்களை அங்க பார்க்க வந்துருவேன். இல்லாட்டி நீங்க என்னை காரைக்குடியில பார்க்க வந்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் உங்களோட பேசினாக்கா நிறைய பேர் புதுக்கோட்டையிலேயே பாஸ் பண்ண, புதுக்கோட்டை ஸ்டடி சர்க்கிள் எம்ப்ளாய்மெண்ட் ஹவுஸ்ல பாஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி உங்களை விட இப்ப பாருங்க எவ்வளவு கான்பிடண்டா நீங்க பேசுறீங்க, உங்களுடைய குறை என்னன்னு நீங்க தெரியுது பாருங்க, அதுவே ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. சோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ அவர் ஓன் டிஃபிகல்ட்டி என்ன, அது நமக்கு எங்க நம்ம தொலைச்சிருக்கோம், எங்க தேடணும்ன்றது நீங்க அழகா சொல்றீங்க. அப்புறம் நீங்களே அதுக்கான பதில சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க இந்த புதுக்கோட்டையில இருந்து நீங்க என்னை நாளைக்கு பார்க்க வர முடியுமா என்ன? கண்டிப்பா சார். கண்டிப்பா வரேன் சார். நாளைக்கு நீங்க வாங்க. நம்ம ஒரு 1 மணி நேரம் உங்களோட ஸ்பெண்ட் பண்ணி டீடைல்டா நம்ம பேசி ஒரு கேரியர் கிராஃபை நம்ம டிரா பண்ணலாம்.